Namaste. Greetings to all of you. Grandmaster Chava Aksuruடைய Compassionate Objectivity Golden Lotus Sutras on Character Building. இந்த புத்தகத்துல பல மாதங்களா நம்ம படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு on truth அப்படிங்கிற டாபிக்ல இந்த புத்தகத்துல வரக்கூடிய கடைசி சூத்ரா என்னன்றத இப்போ பார்ப்போம். Wisdom or intuition is seeing the truth through direct inner perception without using the rational mind. ஞானம் அல்லது உள்ளுணர்வு அப்படின்னு சொல்றது is seeing the truth through direct inner perception சொல்றாங்க. inner perception ஆனது perceptionனா தெளிவான பார்வை. inner perceptionனா அகக்கண்ணால பார்க்கக்கூடிய பார்வை தான் ஞானம் சொல்றாங்க. அப்ப வெளியில இருக்கக்கூடிய கண்ணு பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் அது தொடர்புடையதை உணர்ந்தறிவதற்கு பயன்படுது. அப்ப ஆத்மாவோட ஒளியிலேந்து இறங்கின அந்த அறிவு டைரக்ட் இன்னர் பெர்செப்ஷன் மூலமா பார்த்து உணர்ந்தறிந்த உண்மையை ஞானம் அல்லது உள்ளுணர்வு அப்படிங்கறத சொல்றாங்க. இது ரேஷனல் மைண்டை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டது கிடையாது. ரேஷனல் மைண்டுக்கும் விஸ்டம் இன்ட்யூஷனுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா, ரேஷனல் மைண்ட் அனாலிட்டிக்கல் பிரெயின்ல இருந்து எடுக்கக்கூடிய கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டா. அது அப்படின்னா என்ன சார்? கண்ணு தெரியாதவங்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரிதான். கண்ணு தெரியக்கூடிய ஆள்கள் ஒரு பொருளை பார்த்தோன்னே இது டேபிள் இல்ல சேர் அப்படின்றத டக்குன்னு பார்த்தோன்னு சொல்ல முடியும். ஆனா கண்ணு தெரியாதவங்களுக்கு இதே டேபிளையோ சேரையோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்க ஒவ்வொரு காலு டேபிள் எல்லாத்தையும் தொட்டு பார்க்கணும். அப்புறம் இது என்ன பொருள்னால ஆனதுன்றத உணர்ந்து பார்க்கறதுக்கு நோஸ் வச்சு ஸ்மெல் பண்ணியோ கடிச்சோ டேஸ்ட் பண்ணியோ இல்ல பல்வேறு கண்ணை தவிர இருக்கக்கூடிய பல்வேறு புலன்களை பயன்படுத்தி டேட்டா கலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் கோர்வையா சேர்த்து அப்புறம் இது டேபிளா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு யூகமா சொல்ல முடியும். அதே மாதிரிதான் ரேஷனல் ட்ரூத் சொல்றது பல்வேறு சோர்ஸ்ல இருந்து, புஸ்தகம், இன்டர்நெட், கேள்வி ஞானத்துல இருந்து வந்தது, குரு சொன்னது, அப்பா அம்மா சொன்னது, இல்ல மதத்துல பழைய காலத்துல இருந்து வந்த வழிமுறையில இருந்து வந்தது, இது மாதிரி பல்வேறு லெவல்ல இருந்து இந்த உண்மைகள் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? அந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து அதுல இருந்து ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது. ஞானம் இது தொடர்புடையது கிடையாது. உள்ளுணர்வு சொல்லக்கூடிய அந்த டைரக்ட் இன்னர் பெர்செப்ஷன் அதுக்கும் இந்த ரேஷனல் மைண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ மேலிருந்து இறங்கக்கூடிய ஒளி வடிவுல எந்த ஃபார்மும் கிடையாது, எந்த சிம்பலும் கிடையாது, எந்த கலர் கிடையாது. பியோர் லைட் ஆத்மால இருந்து இறங்கக்கூடிய ஒளினால அது மூளை நரம்பு மண்டலத்துல பட்ட மாத்திரத்துல கிளியரா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அந்த உண்மை இதுதான் அந்த சத்தியம் அப்படிங்கிறதை வெளிப்படுத்தக்கூடிய ஞானம் இருக்கு இல்லையா? அதை பத்தி தான் மாஸ்டர் சொல்றாங்க. அகக்கண்ணால் பார்த்து உணரக்கூடிய ஆத்மாலேருந்து வரக்கூடிய செய்தி இது விஸ்டம் இல்ல இன்ட்யூஷன் சொல்றாங்க. இதுல இருந்து வரக்கூடிய உண்மைகள் மிக தெளிவானதாகவும் விரைவானதாகவும் இருக்கும். ரேஷனல் மைண்ட்ல இருந்து உருவாக்கப்பட்டது கிடையாது. இப்ப என்ன சொல்ல வராங்க இந்த டீச்சர்? ஆக்சுவலா உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு பல்வேறு விஷயத்துல இருந்து சொல்லப்பட்ட செய்திகளை சேகரிக்கிறத விட ஞானம் மூலமா அகக்கண் மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி ஆழமான உண்மைகளை, ஹையர் லெவல் ட்ரூத்தை வெளிப்படுத்தும். அப்ப விஸ்டம் ஞானம் வர்றதுக்கான பயிற்சிகள், இன்ட்யூஷன் வர்றதுக்கான பயிற்சிகள், அதுல இருந்து வரக்கூடிய உண்மையை உணர்ந்து அறிந்து தெரிஞ்சு புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் வளர்த்துக்கணும். இதுதான் மிக முக்கியமான செய்தி. அச்சீவிங் ஒன்னஸ் வித் தி ஹையர் சோல் அப்படி சொல்லக்கூடிய அந்த வகுப்புல கிராண்ட் மாஸ்டர் இந்த இன்ட்யூஷனை எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத தெளிவா விளக்கமா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா நீங்க உணர்ந்தறிகிற மாதிரி சொல்லி கொடுத்திருப்பாங்க. இந்த செய்தி உங்க வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. டைரக்ட் இன்னர் பெர்செப்ஷன் மூலமா உண்மையை உணர்ந்து அறிந்து கண்டுபிடிச்ச செய்திகள் தான் ஜீனியஸ்
கண்டுபிடிச்ச செய்திகள் எல்லாமே இந்த டைரக்ட் இன்னர் பெர்செப்ஷன் மூலமா அவங்க உணர்ந்தறிந்து உலகத்துக்கு சொன்ன விஷயங்களா இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஜீனியஸ் மாதிரி பிரமாதமான முறையில நம்ம முன்னேறதுக்கு டைரக்ட் இன்னர் பெர்செப்ஷன், இன்ட்யூஷன் எப்படி கத்துக்கிறது, அதை நம்ம திங்க் பண்ணிட்டு அதை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்துறது மிக மிக நல்லது. இந்த செய்தியை குறிச்சு வச்சுக்கலாம். இது வாழ்க்கைக்கு மிக மிக நல்ல செய்தி. விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.